நான் உன்கிட்ட வந்து கெஞ்சுவேன். கெஞ்சறது மட்டும் இல்ல சார், கொஞ்சம் செய்வீங்க. ஓ, ஆசை. ஆசை இல்ல சார், அதுதான் நடக்கும். உண்மை தெரியாததுனாலதான் நீங்க என் மேல இன்னும் கோவமா இருக்கீங்க. உண்மை தெரிஞ்சதுன்னா நீங்க மட்டும் இல்ல, மேடம் கூட என் மேல அன்பா நடந்துப்பாங்க. அப்படியா? ஆமா சார். நாம 2 பேரும் சந்தோஷமா வாழ்வோம், நமக்கு அழகான பசங்க பிறக்கும், அதுங்களோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்வோம். அப்போ எப்படியெல்லாம் நீங்க என்ன தாங்குவீங்கன்னு நினைச்சு பார்த்தாலே இப்போ பேசுறதெல்லாம் சிரிப்பா இருக்கு. ஓ, செம வாசு, ரியலி செம. உன் கற்பனைக்கு நீ ஒரு பெரிய ரைட்டரே ஆகலாம். ஆனா அதை விட்டுட்டு மொத்த கதை என்கிட்ட சொல்லி வேஸ்ட் பண்ற பாரு, அதான் வேஸ்ட். வேஸ்ட்மா, வேஸ்ட், வெரி வேஸ்ட். சார், ஷாலினி, கம் இன், கம் 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 கம். சாரி சார், இந்த ஃபைல்ல அர்ஜென்ட்டா ஒரு சைன் வேணும். அது என்ன அர்ஜென்ட் ஆர்டினரின்னு? நீ எப்ப வேணாலும் என்கிட்ட வந்து சைன் வாங்கிக்கலாம். நீ எப்ப வேணாலும் வரலாம் போலாம், நான் தான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிருக்கேனே. நீங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க, எல்லாத்தையும் சீக்கிரமா கத்துக்கிறீங்க. உங்களை மாதிரி ஒரு ஸ்டாஃப் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் நிறுத்திட்டீங்க? உங்க பாராட்ட தொடரட்டும். நீ இன்னும் போலையா? நான் வெளியே போகணும், அவ்வளவுதானே? ஆமா, கெட் அவுட். போறேன். போய் தொலை. இன்னும் கொஞ்ச நேரம் வெறுப்பேத்தி இருக்கலாமோ? சார், நான் கிளம்புறேன் சார். ஒரு நிமிஷம். வசு பயங்கர இரிட்டேட் ஆகுறா. அவளை இன்னும் இரிட்டேட் பண்ண நான் ஒரு ஐடியா சொல்லவா? சார், எனக்கு பயமா இருக்கு சார். அதெல்லாம் நீங்க எதுக்கு பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். சரி, ஒண்ணு பண்ணலாம். சூப்பர் ஐடியா ஒண்ணு இருக்கு. ஓகேவா? நம்ம லஞ்சுக்கு வெளியில போலாம். ஷாலினி, என்ன ரொம்ப யோசிக்கிற? அவளை வெறுப்பேத்த என்ன வேணாலும் பண்ணலாம், தப்பே இல்ல. ஏன்னா எனக்கு அவ்வளவு வலி இருக்கு. ஓகே சார். சரி, நீ போய் உன்னோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணு. முடிச்ச உடனே நம்ம லஞ்சுக்கு போலாம். ஓகே? ஓகே சார். பை. வரேன். ஆமா, ஐயோ. என்ன ஷாலினி, எங்க கிளம்பிட்ட? அதை ஏன் கேக்குற வசு? உன்னை வெறுப்பேத்துறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்றாரு. அதுக்காக நாம 2 பேரும் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டு வரலான்னு சொல்றாரு. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல வசு. இந்த வேலையை விட்டு போலான்னு பார்த்தா நீ விட மாட்டேங்கிற. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வசு. ஷாலினி, நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத. என்ன வெறுப்பேத்த தானே சொல்லிருக்காரு, செய்யட்டும். நான் வெறுப்பானா தானே? நீ என்ன பண்றேன்னா அவர் கூட சாப்பிடு போ, நல்லா சாப்பிடு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னமோ போ வசு, எனக்கு இது எதுவுமே பிடிக்கல. நீ சொல்றதுக்காக நான் போறேன். அர்ஜுன் சார், நீங்க ரொம்ப ஓவரா தான் போறீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நீங்க நினைச்சா அது தப்பு. சீக்கிரமே அதை புரிஞ்சுப்பீங்க. போலாமா? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அம்மா ஏன் அர்ஜுன் சாரை பிக்கப் பண்ண சொன்னாங்க? அர்ஜுன் சார் எழுத்த எழுப்புக்கெல்லாம் நான் ஏன் போறேன்? எனக்கு நல்லது செய்யற நினைக்கிற ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லிட்டேனே. வசுவை வெறுப்பேத்தனா எனக்கு என்ன கிடைக்கும்? உண்மையிலேயே நான் இதெல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேனா? ஐயோ கடவுளே. ஷாலினி, ஏன் இப்படி டல்லா வர்ற? உனக்கு இன்னும் தலைவலி போகலையா? அதெல்லாம் இல்ல சார், நான் நல்லா தான் இருக்கேன். அப்ப ஹாப்பியா இருக்க வேண்டியதுதானே? இப்போ நீ சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு வயிறு ஃபுல் ஆயிடும். ஆனா எனக்கு மனசும் சேர்ந்து ஃபுல் ஆகும். ஏன்னு சொல்லு. ஏன் சார்? அந்த வசுந்தராவை நல்லா இரிட்டேட் பண்ணல, அந்த சந்தோஷம் தான். சரி வா, அங்க போய் உட்காருவோம். சரியா? வா. வெல்கம் அர்ஜுன் சார். அம்மா, ஏன் லேட்டு? நான் தான் டேபிள புக் பண்ணி வச்சிருந்தேன். ஏய், இங்க என்ன பண்ற? சார், கொஞ்சம் அமைதியா பேசுங்க. ஏன் நான் இங்கெல்லாம் வரக்கூடாதா? யாரு எங்க போறாங்க, என்ன பண்றாங்கன்னு உளவு போக்குறியா? அவங்க போற இடத்துக்குலாம் பின்னாடியே வர்றிய, உனக்கு வெக்கமா இல்ல? எனக்கு என்ன வெக்கம்?
நான் பிளான் பண்ணி வந்திருந்தா தானே வெக்கப்படுறதுக்கு. நீங்க எப்படி சாப்பிட வந்தீங்களோ நானும் அப்படிதான் வந்தேன். நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தா எப்படி உங்களுக்கு முன்னாடியே வந்து இந்த டேபிள புக் பண்ணிருக்க முடியும்? இங்க பாரு, நீ ஒண்ணு எங்களுக்கு டேபிள்லாம் புக் பண்ண வேணாம். ஷாலினி வா, நாம அந்த டேபிள்ல போய் உட்காரும். வா 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 வா, வந்துடுறேன். வா உட்கார். போ உள்ள போ. ஏய், உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? எதுக்கு இங்க வந்து உட்கார்ற? அர்ஜுன் சார், ஏன் கத்துறீங்க? இது ஒண்ணும் உங்க ஆபீஸோ வீடோ இல்ல. இது பப்ளிக் பிளேஸ். யாரு வேணாலும் எங்க வேணாலும் உட்காரலாம். அத கேட்க உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. நீங்க எப்படி இந்த ரெஸ்டாரண்ட்க்கு கஸ்டமரோ, நானும் அதே மாதிரி சாப்பிட வந்த கஸ்டமர். இப்ப இந்த இடத்துல நாங்க தான் முதல்ல வந்தோம். சோ இது எங்க பிளேஸ். முதல்ல வந்து உட்கார தானே செஞ்சீங்க. இந்த ஹோட்டலையே விலைக்கு வாங்கிடலையே. நீங்க ஒன்னும் ஓனர் இல்லல. அர்ஜுன் சார் ப்ளீஸ் விடுங்க, நம்ம வேணா வேற இடத்துக்கு போலாம். ஷாலினி, இது இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையே கிடையாது. வேற டேபிளுக்கு போனாலும் அங்கேயும் வந்து உட்காருவா. ஏன் வேற ஹோட்டலுக்கு போனா கூட அங்கேயும் வந்து நிப்பா. இவளுக்கு பயந்து நாம ஏன் போனோம்? நம்ம இங்கே உட்காந்து சாப்பிடலாம். அத நல்லா பார்த்து வயிறு எரியட்டும். பெரர், வாங்க சார். என்ன சாப்பிட்றீங்க? ஷாலு, என்ன சாப்பிடுற? ஏதாவது நீங்களே சொல்லுங்க. ஐயோ, நீ அப்படி சொல்லக்கூடாது. உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, நான் ஆர்டர் பண்றேன். ஓகே சொல்லு. சரி, நானே உனக்கு ஆப்ஷன் தரேன். ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், 2 சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஓகேவா? அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்க கிட்ட கேட்டுங்க. மேடம் உங்களுக்கு? எனக்கு ஒண்ணும் வேணாம். இந்த பழைய ஜூஸ் ஏதாவது இருக்குல்ல? ஓகே சார். அதை எடுத்துக்கோ. தானா அமைஞ்சாலும் அம்சமா அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம ஷாலினி கூட சாப்பிடுறத நேர்லயே பார்த்து வசுந்தரா டென்ஷன் ஆகணும். அப்பா, அத பாக்குறதே ஒரு ஆனந்தம். ஷாலினி 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 ஷாலினி, சாப்பாடு வந்துருச்சு. இந்த உனக்கு பழைய ஜூஸ். நீ கேட்ட ஃப்ரைட் ரைஸ். சாஸ் எடுத்துக்கோ, நல்லா இருக்கும். ஷாலினி, இந்த ஹோட்டல் இது ரொம்ப ஸ்பெஷல். இதோட சேர்த்து சாப்பிடு. ஓகேவா? வரலையா? குடு குடு குடு. அதை இப்படி பண்ணக்கூடாது. நல்லா ஐயோ சார் சார் சார், ஒரு நிமிஷம். நானே தொடச்சேன். சார் இருக்கட்டும் சார், பரவாயில்ல ப்ளீஸ் சார், பரவாயில்ல. ஷாலினி, நான் தான் உனக்கு தொடச்சு விடுறேன். வெயிட், இங்க பாரு. இங்க இன்னும் கொஞ்சம் இருக்கு. இன்னும் கொஞ்சம். சார் விடுங்க. அர்ஜுன் சார், ஸ்டாப் பண்ணுங்க. இது பப்ளிக் பிளேஸ். இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ணாதீங்க. அவ கழுத்துல தானே விழுந்திருக்கு, முதுகுல இல்லையே. அவளே தொடச்சுக்குவா. அனாவசியமா நீங்க தொட வேண்டாம். அத நீ சொல்ல வேணாம். ஷாலினி சொல்லட்டும். நான் ஹெல்ப் பண்ணவா வேணாமா? சார், இது ஹெல்ப் இல்ல, ஹாரஸ்மெண்ட். ஆம்பளை பொம்பளைய தொடறதுக்கு முன்னாடி அவகிட்ட பெர்மிஷன் கேட்கணும். நினைச்ச நேரத்துக்கு எல்லாம் கை வைக்க முடியாது. அது கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் சரி. நீங்க சம்பளம் தர முதலாளி. உங்களை எப்படி காயப்படுத்துறதுன்னு அவ பேசாம இருக்கலாம். அது அட்வான்டேஜா எடுத்துக்காதீங்க. ஹே வசு, ஏன் இப்படி உட்கார்ந்து டார்ச்சர் பண்ற நீ? உனக்கு கொஞ்சம் கூட மேனஸே இல்லையா? எனக்கு அட்வைஸ் பண்றியா? அவளே ஒண்ணும் சொல்லல. ப்ளீஸ் சார், சண்டை போடாதீங்க, அமைதியா இருங்க ப்ளீஸ். நீ அமைதியா இரு. இவரு பண்றது எதுவுமே சரியில்லை. என்ன வெறுப்பேத்துறதுக்காக உன்னை பயன்படுத்துறாரு. அதுக்காக தான் சாப்பிடவே கூட்டிட்டு வந்திருக்காரு. விட்டு ஊட்டி கூட விடுவார். வசு, சூப்பர் ஐடியா. எனக்கு கூட தோணவே இல்ல பாரு. இங்க பாரு, அதான் சொல்றேன் நானு. நீ எனக்கு எப்பவுமே வேண்டப்பட்ட விரோதி. எப்படி ஐடியா தர்ற பாரு. ஷாலினி, நானே உனக்கு ஊட்டி விடுறேன். குட் ஐடியா. கொஞ்சம் வாங்க. அதெல்லாம் கண்டுக்காத. சாப்பிடு. அர்ஜுன் சார் சொன்னா கேளுங்க, நிறுத்துங்க. கொஞ்சம் சாப்பிடு. அர்ஜுன் சார் வேண்டாம், சொல்றது கேளுங்க. சாப்பிடு. கொஞ்சம். அர்ஜுன் சார் திரும்பவும் சொல்றேன், வேண்டாம். நீ சாப்பிடு. சாப்பிடு ஷாலு.
மேடம் என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்க? தெரியல உங்க ஹோட்டல் சாப்பாடு. மேடம் அவர் இங்க ஹோட்டலோட ரெகுலர் கஸ்டமர் மேடம், அவரை போய் இப்படி பண்ணிட்டீங்களே. ஹே, ரொம்ப ஃபீல் பண்ணாத. உனக்கு வெறும் கஸ்டமர் தான், எனக்கு ஹஸ்பண்ட். இப்ப சொல்லு, பொண்டாட்டி புருஷன் தலையில கொட்டுறதுக்கு உரிமை இல்லையா? மேடம் நீங்க ஒய்ஃப்னா அப்ப ஊட்டி விட்டாரு அவங்க யாரு? அது யாருன்னு அவர்கிட்டயே கேளு. தலை சார் ரெஸ்ட்டும் அந்த பக்கம் இருக்கு சார். பில்லு. தம்பி நான் இன்னும் சாப்பிடவே இல்லப்பா. சார் நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடாம போங்க, ஆனா பில்லை மட்டும் கட்டிட்டு போங்க சார். சார் டென்ஷன் ஆகாதீங்க, ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் ரூம் போயிட்டு க்ளீன் பண்ணிட்டு வாங்க. ஷாலு சாரி 5 நிமிஷத்துல அந்தல சந்தலே ஆக்கிட்டாளே. நாம இப்ப பாக்குறது தான் ரியல் வசுந்தரா. இன்னைக்கு அர்ஜுனுக்கு நடந்தது நாளைக்கு எனக்கே கூட நடக்கலாம். அதனால நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஐயோ, இந்த காந்திய வேற காணுமே. பசிக்குது வேற. ஐயோ, காந்தி மதியானம் வந்துச்சு, வீட்டுல போல. பேசாம கீழே இறங்க வேண்டியதுதான். என்னவென்று சொல்வதம்மா, வஞ்சி அவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா, கொஞ்சி வரும் தேரழகை. ஐயோ, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? ஒண்ணுல மம்மி, தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். தண்ணி குடிச்சிட்டியா? சரி வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன முக்கியமான விஷயம்? சொல்றேன், நீ வா. அப்பாடா தப்பிச்சோம். இவகிட்ட மாட்டிருந்தோம், வசுந்தரா கிட்ட போட்டு கொடுத்துருப்பா. சின்சியர் சிகாமணி ரொம்ப சீரியஸா லேப்டாப் நோண்டிக்கிட்டு இருக்கா. அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாப்போம். ஹலோ, ராத்திரி நேரத்துல நிறைய வேலை பாக்குறீங்களோ? நாளைக்கு புது ப்ராஜெக்ட் சைன் பண்ணணும்ல, அதுக்கு பிரசன்டேஷன் ரெடி பண்ணணும். அந்த அக்கறைலாம் யாருக்கு இருக்கு? கோயிலுக்கு போவோமா, ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோமா தானே எல்லாரும் இருக்காங்க. நான் கூட வேலை பார்க்கலன்னா எப்படி? ஐயோ அப்பா சொல்லி காட்டுறீங்க. சரி சரி, நீயே வேலையை பாரு. என்ன விட்டுரு. நான் உங்களை கூப்பிடவே இல்லையே. இப்ப கூட ஏதாவது கடை திறந்திருக்கும். போங்க, யார் வேணான்னு சொன்ன? நான் என் வேலையை பாத்துக்கிறேன். சரி, அந்த கபோர்ட்ல ஒரு கிரீன் கலர் ஃபைல் இருக்கும், அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்க. என்னால எடுத்து தர முடியாது. நீயே போய் எடுத்துக்க. உங்களை போய் கேட்டேன் பாரு. ஏன் கேக்குற? கேட்காதப்பா, பாடி. சாரி தெரியாம மிதிச்சிட்டேன். நீ என்ன வெறுப்பேத்துறதுக்கு எழுந்துதான் வரணும். ஆனா இந்த அர்ஜுன் நினைச்சா நான் உட்கார்ந்த இடத்துல இருந்து உன்னை வெறுப்பேத்துவேன். பாக்குறியா? அர்ஜுன் சார். சார் சொல்லுங்க சார். ஷாலினி, என்ன பண்றீங்க? இப்பதான் அம்மாக்கு மாத்திரை கொடுத்து தூங்க வச்சேன். அடுத்து அவ்வளவுதான், நானும் தூங்க போறேன். ஐயோ, என்னால தூங்க முடியலையே. என்னாச்சு சார்? உன்னை எப்ப பார்த்தேனோ அப்பவே உன்னோட அழகுல மயங்கி விழுந்துட்டேன். அப்பையில இருந்து பசி தூக்கம் எல்லாமே போச்சு. என்ன சார், அங்க வசு இருக்காளா? ஆமா, எப்படி தெரியும்? இது ரொம்ப அதிசயம் பாருங்க. நீங்க இப்படி பேசும்போதே எனக்கு தெரியும். வெரி குட் வெரி குட். ஒர்க் அவுட் ஆகுது. நல்லா டென்ஷன் ஆகுறா.
அப்படியே கண்டினியூ பண்றா அர்ஜுன். ஷாலு சாப்பிட்டியாமா? வசுந்தராவை வெறுப்பேத்த மட்டும் நான் வேணும். இப்ப மட்டும் இஷ்டத்துக்கு கொஞ்சிருது. அவ அந்த பக்கம் போயிட்டா அப்படியே நான் அம்போன விட்டு போக வேண்டியது. நான் என்ன மறக்கட்டையா? நீங்க எது சொன்னாலும் சொரணையே இல்லாம இருக்கிறதுக்கு. சார், இது என்ன சார் கேள்வி? அபத்தமா இருக்கு. நான் தூங்க போறேன்னு சொல்றேன். சாப்பிட்டாச்சானே என்ன கேக்குறீங்க? என்ன சொல்ற? சொல்லு சொல்லு. ஓ, நான் வந்து ஊட்டி விட்டாதான் சாப்பிடுயா? ஓ மை காட். அர்ஜுன் சார், ஏன் இப்படி வெறும் போனை வச்சுக்கிட்டு சீன் போட்டுட்டு இருக்கீங்க? வெறும் போன்லயா? ஏய், யார பத்தி சீன் போடுறேன்னு? பாரு 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 பாரு. நல்லா பாரு. பாத்தியா? பாத்தியா? ஷாலினி லைன்ல இருக்கா. என்ன ஸ்பீக்கர்ல போற, கேக்குறியா? இது பாருங்க, நாளைக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட சைன் பண்ணணும். அதுக்கு நான் தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். உங்களால ஹெல்ப் பண்ண முடியலனாலும் தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. போன் பேசுறேன், சோறு ஊட்டுறேன்னு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படியா? இத முதல்ல சொல்லிருக்கலாம்ல. சரி சரி, உன் வேலைய பாரு. நான் கொஞ்சம் தள்ளி போய் பேசுறேன். நீ சொன்ன மாதிரி சில விஷயங்களை பிரைவசியோட பேசுறதா நல்லது. உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. நான் போய் தனியா பேசிக்கிறேன். ஷாலுமா, நீ என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்க? ஷாலினி, நாம நினைச்ச மாதிரியே வசு பயங்கரமா காண்டாவுறா. எனக்கு பார்க்க பயங்கர சந்தோஷமா இருக்கு. சார், அதுக்கு நான் தான் கிடைச்சனா? ஷாலு, சாரி 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 சாரி. கொஞ்ச நாளைக்கு அப்படியே நம்ம இத கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நான் இதே மாதிரி கொஞ்ச நேரம் ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இத பார்த்து அப்படியே அவ டென்ஷன் ஆகட்டும். என்னமோ பண்ணிக்கோங்க சார். அப்படியா? ஓ மை காட், வாட் a crazy crazy. ஐயோ ஐயோ, என்னால முடியல. ஓ, so cute. அர்ஜுன் சார், ஒரு நிமிஷம் ஷாலு பேபி. என்ன? இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல பட்டதெல்லாம் போதாதா? நம்ம பிரச்சனையில எதுக்கு அவளை போட்டு டார்ச்சர் பண்றீங்க? அப்பாடா, வசு போன் கட் பண்ணிட்டா போல. மத்தியானமே சாப்பாடை தூக்கி தலையில கொட்டினா. இப்ப என்ன பண்ண போறாளோ? பாவம் அர்ஜுன் சார். எதுக்கு போன் அப்படியே கட் பண்ண? அர்ஜுன் சார், நான் எனக்குன்னு தனியா கம்பெனி வச்சுக்கல. இது உங்க கம்பெனி, உங்க ப்ராஜெக்ட். நாளைக்கு அதுல கோடி கணக்குல லாபம் வந்தா எனக்கா கொடுக்க போறீங்க? இல்ல ஒழுங்கா எனக்கு ஹெல்ப் பண்றதுன்னா பண்ணுங்க, இல்லனா பேசாம இருங்க. நானே பாத்துக்கிறேன். அதை விட்டு நான் வேலை பார்க்கும்போது என்ன தொந்தரவு மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்க. ஏய், நீ எனக்கு ஆர்டர் போடுறியா? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நான் யாரு கூட வேணாலும் பேசுவேன், யாரு கூட வேணாலும் சிரிப்பேன். உனக்கு பிடிக்கலன்னா நீ எங்கேயாவது போயிடு. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து திமிராவளம் பேசாத. போன கூட. ஓ, யார்கிட்ட வேணாலும் பேசுவீங்களா? இந்த போன் இருந்தா தானே பேசுவீங்க. இது இப்பவே பிசாசு, 80,000 ரூபாய் போனு. நல்ல வேலை தப்பிச்சது. அதான் யார்கிட்ட வேணா பேசிக்குவேன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இந்த போன்? இந்த பாரு, நான் யாரு கூடயும் பேசல. போதுமா? நீ கிளம்பு. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் என்ன ஏதுன்னு கேட்க கூட மாட்டேன். ஆனா என்ன வெறுப்பேத்த நினைச்சீங்க, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் என்ன மனுஷியாவா இருக்க? என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்ல, தூக்கம் வருது. என்னையே மிரட்டுறியா? இரு, இந்த அட்டகாசெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல அடங்கிடும். Have a nice day, sweet heart. யாரா இருக்கும்? புது நம்பரா இருக்கு. அதுவும் நம்ம புலம்புனதுக்கு பதில் தர்ற மாதிரியே இருக்கு. யாராவது நம்ம மனசுக்குள்ளேயே சிசிடிவி வச்சு ஃபாலோ பண்றாங்களா? Who is this? சுருக்கமா சொன்னா லவ்வரா? அது யாரு? எனக்கு தெரியாத ஏன் லவ்வர்? ஒருவேளை வசுவா இருக்குமோ? இருக்கும்.
நேத்து அவளை வெறுப்பேத்த ட்ரை பண்ணியே அதுக்கப்புறம் அவளே அடங்குனால, அதனால இப்ப எப்படி ட்ரை பண்ணுவாளா இருக்கும். இரு. ஏ வசு, நாம நினைச்சது கரெக்ட். இவதான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. அனுப்புன மெசேஜ பார்த்து இப்ப ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கியா? இருடி வர்றேன். ஏய் வசு. அர்ஜுன் சார் வாங்க வாங்க, இந்த மீம்ஸ் பாருங்களேன், செம்மையா இருக்கு. போதும் நடிக்காத. என்னாச்சு? ஏன் காலங்காத்தாலே இவ்ளோ டென்ஷன்? மார்கழி மாசம் காலையிலேயே யார் கூடயாவது கோயிலுக்கு போலான்னு பிளான் பண்ணி அதை சொதப்பிருச்சா? ஏய் அடிச்சனா அப்படியே சோஃபால போய் அப்படியே ஒட்டிப்பேன். நான் கோயிலுக்கு போனாலும் அப்படியே நிம்மதியா சாமி கும்பிடபடியா அப்படியே பின்னாடியே வந்து ஒட்டிப்பல. ராமேஸ்வரம் போனாலும் சனீஸ்வரம் பின்னாடியே வர்றான். பரவாயில்லையே அர்ஜுன் சார், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. சரி அதை விடுங்க, இப்ப என்ன கோவம், எதுக்கு டென்ஷன்? எதுக்கு காலங்காத்தால மெசேஜ் அனுப்புன? என்னது நானா? மெசேஜா?